கைஸ் இந்த வீடியோ பாருங்க. 253K லைக்ஸ், 5000 கிட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த உலகம் எப்படிடா போகுதுன்னு எனக்கு உண்மையா ஷாக்கிங் ஆயிட்டுது. எல்லாம் பிள்ளையான இன்ஃபர்மேஷன், அதுக்கு இவ்வளவு லைக்ஸ், இவ்வளவு ஷேர் பண்ணிருக்காங்க. ஒருவேளை பிள்ளையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கத்தான் ரீச் ஆகலாமோ? ஒரேஞ்சில தோலை பாயில் பண்றாங்க தண்ணியில பாயில் பண்ணினாலே விட்டமின் சி அப்படியே பறந்து போயிடுமெண்டா. ஸ்டேபிள் இல்ல, காத்துக்கு ஹீட்டுக்கு எல்லாம் அது எப்படி சொல்றது, ஸ்டேபிள் இல்லாத ஒரு இன்கிரீடியன்ட். அதை கவனமா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் விட்டமின் இ கேப்சூல்ஸை மிக்ஸ் பண்றாங்க. எப்பவுமே விட்டமின் இ ஹீட் சென்சிட்டிவ். அந்த கொதிக்கிற தண்ணிக்கு போடுறப்போ அப்படியே பிரேக் டவுன் ஆயிடும். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்படியே பிரேக் டவுன் ஆயிடும். நெக்ஸ்ட் ரோஸ் வாட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் எப்பவுமே சுடு தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா அப்படியே ஈஸியா எவாபரேட் ஆயிடும். சோ ஸ்கின்னுக்கு ஒரு பிரயோசனமே இல்ல கைஸ். சம்டைம்ஸ் இந்த கேசஸ்ல எங்கட ஸ்கின்னுக்கு இரிட்டேட் பண்ணும், அந்த கடிக்கிற மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க போட்டிருக்காங்க, நான் இந்த டோனர் யூஸ் பண்ணிக்க எனக்கு இச்சியா இருக்குதுன்னு. சோ மேபி இந்த ரீசனால இருக்கலாம். இப்படி எல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஒரேஞ்சை நாங்க ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம். அதால உடம்புக்கு விட்டமின் சி சேரும். ஃபியூச்சரா வர வீடியோஸ்ல விட்டமின் சி எப்படி யூஸ் பண்றது, விட்டமின் டி யூஸ் பண்றது, இது எல்லாம் உங்களுக்கு வீடியோவா மேக் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.